ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமுடன் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கந்தன் அருளால நான் ரொம்ப நலமாவே இருக்கேன். நேத்தி பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்கோ டெஸ்ட்டு. நான் எப்பொழுதும் ஒரு முருகன் கோயிலுக்கு வாரம் வாரம் போவேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, விநாயகர் கூட முருகன் இருப்பார். அந்த கோயிலுக்கு தான் போவேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு அங்க நான் பாப்பா அப்பலாம் இங்க இங்க ஒரு ஸ்கூல்ல படிச்சாங்க. கோகிலாம்பாள்ல படிச்சாங்க. அப்ப படிச்சப்ப பார்த்தீங்கன்னாக்கா, நான் இந்த திரும்புற இடத்துல ஒரு கோயில் இருக்கும். அது விநாயகர் கோயில் தான் நான் இத்தன நாள் நெனச்சுட்டு இருந்தேன். உண்மையிலே அது முருகன் கோயில்னு எனக்கு தெரியவே தெரியாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, வாரம் வாரம் செவ்வாய்க்கிழம ஆனா அங்க போயிடுவேன். கார்த்திகைக்கு முடிஞ்சா போவேன். ஆனா செவ்வாய்க்கிழம போயிடுவேன். அந்த முருகனோட பேர் பார்த்தீங்கன்னா, பாலமுருகன். நேத்தி நான் எக்கோ டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வீட்லலாம் சாமி கும்பிட்டுட்டு, வீட்லயுமே என்ன சொல்றேன், "நீ தான் எனக்கு டாக்டரா வரணும். என்னுடைய எக்கோ பார்க்கறது நீயா தான் இருக்கணும். இதுக்கு நான் உன்ன நம்பி தான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். நம்ம 2 அணைக்கட்டு தாண்டுனா தான் அந்த கோயில் இருக்கு. அப்புறமா சரி போற வழியில எனக்கு ஒரு யோசனை, சாமிய கும்பிட்டுட்டே போயிடுவோம் இறங்கி. எப்பொழுதுமே அந்த சைடா நான் போயிட்டேன் அப்படின்னா, வெள்ளி, செவ்வாய்ன்னு பார்க்க மாட்டேன். எப்பொழுதுமே இறங்கி ஒரு நிமிஷம் சாமி கும்பிட்டுட்டு தான் போவேன். அதே மாதிரி நேத்தி என்ன பண்ணேன், இறங்கி சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட போயிட்டேன். சாமி கும்பிட்டுட்டு அந்த சாமியோட பேரு பார்த்தீங்கன்னா, பாலமுருகன். அந்த முருகனோட பேரு. ஆ கும்பிடுறேன். அ எப்படி எக்கோ டெஸ்ட் இருக்க போதுன்னு தெரில. ஆனா, என் இதயத்தில இருக்கக்கூடியது நீ தான். என்ன நடந்தாலும் பரவால்ல. எனக்கு நீ டாக்டரா கண்டிப்பா வரணும். எனக்கு எக்கோ எடுக்கிற மருத்துவரா நீ தான் இருந்து எனக்கு மருத்துவம் பார்க்கணும். எக்கோ நார்மலா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமிய கும்பிட்டுட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்ட்டு போயிட்டேன். எல்லாருக்கும் ஒரு சின்ன படபடப்பு இருக்கும் தானே! நமக்கு இப்ப எக்கோ எடுக்குறாங்க அப்டின்னா, என்ன இருக்குமோ ரிப்போர்ட் அப்டிங்கிற ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பா எனக்கும் அந்த பயம் உள்ளுக்குள்ள இருந்தது. ஆனா, நான் அத காட்டிக்கவே இல்ல. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாப்பாவ பிக் பண்ணிட்டு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். வந்துட்டு எக்கோக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுவரைக்கும் டாக்டர் பேர் எனக்கும் தெரியாது. டாக்டர் பேர் தெரியாது. எந்த ஊருன்னுலாம் தெரியாது. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், திரும்ப எக்கோ எடுக்க உள்ள வர சொன்னாங்களா, ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா போகணும். ஒவ்வொருத்தரா போனோம். அப்ப எக்கோ எடுக்கும்போது இது மாரி அவரு எனக்கு இந்த டேப்லெட்டுக்கு இதெல்லாம் கொஞ்சம் சொன்னாரு. என்ன ஏதாவது டேப்லெட் எடுக்கிறீங்களான்னாரு. ஆமான்னு சொன்னேன். அதோட டேப்லெட் மாத்திடுங்க. ஏன்னா வெயிட் கெயின் ஆகும் அந்த டேப்லெட் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டு, எக்கோ நார்மல் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம் சார். எக்கோ நார்மல்ன்னு சொன்னோனே, அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் என்ன ஊருன்னு கேட்டேன். அரியலூர்ன்னு சொன்னாரு. நீங்க கார்டியாலஜிஸ்ட் தானே? எக்கோ எடுக்கிறவரு கார்டியாலஜிஸ்ட்டுங்கிறத தாண்டி நானும் கேள்வியே கேட்குறேன் பாருங்க. நீங்க கார்டியாலஜிஸ்ட் தானே அப்படின்னு. கேட்டுட்டு அவரோட நேம் மட்டும் நான் கேட்கவே இல்ல. அ வெ எக்கோ எடுத்துட்டு வெளில வந்துட்டேன். பசங்க சொன்னாங்க, "உங்களுக்கு மேம் இசிஜியும் எழுதியிருக்காங்க அக்கா. அதனால இசிஜி எடுத்துங்க" அப்படின்னாங்க. இசிஜி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு நிமிஷம், "நான் டாக்டர் வராங்களாம்மா, அவங்களோட நேம் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க பேரு பாலமுருகன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு நிமிஷம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்களேன். என்னால உண்மையிலேயே சொல்றேன், என் மனசார சொல்றேன். எனக்கு அந்த நிமிஷம் என்னால தாங்க முடியாத ஒரு சந்தோஷம், ஒரு பேரு அம் எப்படி சொல்றது? பேரானந்தம்னு சொல்லணும். பாலமுருகன் சொன்ன அடுத்த நிமிஷம் நான் என் வாயிலேருந்து வந்த வார்த்தை, "என் முருகனே எனக்கு டாக்டரா வந்துட்டாரு" அப்படிங்கிற வார்த்தைய தான் சொன்னேன். ஏன்னா, எத்தன பேர் என்ன எப்படி நெனச்சாங்களோ எனக்கு தெரியாது. நான் பைத்தியம், முருகனையும் கும்பிடுறேன். என்ன வேணாலும் நெனச்சுட்டு போட்டும். என்ன பார்க்குறவங்க 1000 பேர் 1000 விதமா நெனைப்பாங்க. ஆனா, என் மனசுக்குள்ள எனக்கு அப்பா, அம்மா இல்ல அப்படிங்கிறத தாண்டி நமக்கு யாரும் இல்லனாலும் பரவால்ல. நான் ஒண்ணே ஒண்ணு தான். எப்ப சாமி கும்பிட்டாலும் சரிதான். அது இந்த இடத்துலயே சரி, சாமி கும்பிட்டுட்டு தான் போவேன். என்ன நெனச்சுட்டு போவேன்னு வச்சுக்கங்களேன், ஒவ்வொரு தடவையுமே சாமி கிட்ட போய் நான் நிக்கிறதுக்கு முன்னாடி என் மனசுல நம்ம அனாதை தான். ஆனா நம்ம அனாதையா இருந்தாலும், நம்ம அனாதைக்கும் ஆதரவு குடுத்த ஒரே ஒருத்தர் அந்த ஐயன் முருகன் மட்டும் தான். அப்படிங்கிறது மட்டும் தான் நான் நெனைப்பேன். வீட்டுக்காரர் எடுத்துட்டாலும் சரி, என்ன எடுத்துட்டாலும் சரி, நமக்கு 2 பேருக்குமே பேரண்ட்ஸ் இல்ல. ஆனா நம்ம அத அத நெனைக்கக்கூடாது. நமக்கு பேரண்ட்ஸ் இல்லன்னு கிடையாது. நம்மளுக்கு ஐயன் முருகன் தான் எனக்கு எல்லாமாவும் இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் என்னோட மனசுல எப்பொழுதுமே இருக்கும். அந்த ஒரு கணம் எனக்காக வந்து என் முருகன் ஒரு மருத்துவரா அந்த இடத்துல இருந்திருக்காருன்னு நினைக்கும்போது மெய் சிலிர்த்து போயிடுச்சு எனக்கு.
ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் வந்து எனக்கு எக்கோ நார்மலா இருந்ததோ இல்லையோ, டாக்டர் பேர கேட்ட அடுத்த செகண்டே வந்துச்சு பாருங்க ஒரு சந்தோஷம். அது எல்லாத்தையும் மீறினது. நான் நல்லாயிட்டேன். எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. நீங்க சொல்லுங்களேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா சொல்லுங்க. வந்து இத மாரி உங்களுக்கும் ஏதாவது நடந்திருந்தா என்னோட ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சுப்பா. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. வீட்ல ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி, அது மாரி அவங்க பாவம் அவங்க ம் அ போயிட்டு பிளான்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு, ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்க படுத்தவங்க அப்படியே தூங்கிட்டாங்க போல இருக்கு சாப்பிடாம. நான் கால் பண்ணி ரிப்போர்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்ப அவங்கள்ட்ட பேசும்போதும் நான் சொன்ன ஒரு வார்த்தை, இதுதான் சொன்னேன். "பார்த்தீங்களா, நாங்க முருகன வேண்டுறோம். முருகனே வந்துட்டாரு." ஏன்னா எனக்கு சின்ன சின்ன விஷயம் ஒவ்வொரு விஷயத்துலயுமே எனக்கு அவர் இருக்காருங்கிறத உணர்த்திட்டே இருப்பாரு. நான் அத நெறைய இதுல நான் பார்த்துருக்கேன். அது எப்படி சொல்றது? நம்ம நம்ம குழந்தைக்கு நம்ம தானே இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அப்பா நினைப்பாங்கல்ல. அது கண்டிப்பா என்னோட விஷயத்துல நடந்திருக்கு. இனிமே நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சதுலேருந்து ஒண்ணு மட்டும் நினைப்பேன். நம்ம அனாதைன்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த வார்த்தைய நான் சொல்லிட்டேன்னா அப்படி சொல்லக்கூடாது. அனாதைன்னு நம்ம கிடையாது. நமக்கு முருகன் இருக்காரு. எல்லாமாவும் இருக்காரு. நம்ம அனாதை கிடையாது. ஏன்னா, ஒருத்தவங்கள சில பேர் சீட் பண்ணுவாங்கல்ல. அதெல்லாம் நினைச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம விழுந்து விழுந்து செய்வோம். எதுக்காகன்னா அன்பு. அது ஒண்ணுத்துக்காக தான். ஆனா திருப்பி நம்மள புறக்கணிச்சுட்டு போறாங்கல்ல. அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அது என்னோட ரிலேட்டிவ்ஸ்லயும் நான் ப கொஞ்சம் பார்த்துட்டேன். அக்கம் பக்கத்துலயும் பார்த்துட்டேன்னு தான் சொல்லணும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதில ஆயிட்டேன் நானு. அவ்வளோதான். மத்தபடி உங்கள்ட்ட இத ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால நம்ம ஐயன் முருகன எப்பொழுதும் மனசுல நினைங்க. அவர் எப்பொழுதும் நம்ம கூடவே தான் இருப்பாரு. வேலோட, மயிலோட, சேவலோட நம்மளுக்கு துணையா எப்பொழுதும் இருப்பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.